நம்ம ஃப்ரெண்டு பைப்பில் எவனோ அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரூம் மேட்ச் போனால் நம்மளையும் அடிச்சு எமௌண்ட் போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் விடவே கூடாது. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் ஃபோன் பண்ணி ரூம் மேட்ச்சுக்குள்ளே வரான்டான். சரி ஓகேன்னு சாப்பிட்ட கையோடு வந்தா இவனுக்கு அடிச்சு எமௌண்ட் போட்டாங்க. சாப்பிட்டு தாடே அப்படியே கழுவி வச்சுட்டு இவங்க வந்தாச்சு அடிக்கிறதுக்கு. ஓகே இப்போ வந்து வாயிலே வைக்க வேண்டியதான். ஓகே ஃபஸ்ட்டு டவுன் வச்சாச்சு. இப்போ இவனை அடிச்சுட்டு வாயெல்லாம் கிளிக்கணும். எமௌண்ட்டாக போடுறானுங்க. எமௌண்ட் ஓகே ஒருத்தனை முடிச்சாச்சு. 2 பேர்த்தையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டர்னு நம்ம எமௌண்ட்டை போட்டு குத்துன்னு கொண்டு வந்து தான் இன்னும் தைரியம். நான் எமௌண்ட் போடான்னு தான் இருந்தேன். ஆனால் நமக்கு எமௌண்ட் போட்டாங்க. சரி இதுக்கப்புறம் இவங்களை சுட்டு வச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் எமௌண்ட்டை குத்த ஆரம்பிச்சாச்சு. இதோட ஃபுல் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 10 கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஃபுல் வீடியோ திறப்ப இறக்கலாம். ஓகே இவனுக்கு எமௌண்ட்டை குத்துன்னு குத்துவோம். இந்த பைப்பில் அப்படியே வர வரைக்கும் நேரில் போய் வாய வைக்கலாம்னு தோணுது. பட் என்ன பண்ணுறது, நேரில் தான் வரமாட்டான். ஓகே இவனுக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒன் டேப்பு நம்ம மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து எதுக்கு தான் வந்தான்னு தெரியல. சரி ஓகே இவனையும் முடிச்சாச்சு சிறப்பாக. எமௌண்ட்டை குத்த வேண்டியதான் நம்ம எப்பயும் போல். எமௌண்ட்டே போடாதீங்கடா, போட்டாலே வெறியாகுது என்னானே தெரியல. சரி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் வரைக்கும் ரவுண்டு இழுத்துட்டு வந்துட்டானுங்க. ஓகே அடிச்சிட வேண்டியதான். அடி விழுந்துரு. ஓகே லைட்டாக விழுந்துச்சு. பையன் ஜோன்லேயே மேட் ஆகி சேர்த்துலாம். ஃபுல் வீடியோ என்ன மறக்காமல் அப்படியே 10 கமெண்ட் பண்ணி விட்ருங்க.